இந்த வீடியோ வழங்குவோம் சென்னை Q School. இது ஒரு ஸ்னூக்கர் அகாடமி. இங்கே ப்ரொஃபஷனலாக இப்போ ஸ்னூக்கரும் சொல்லி தராங்க. உங்களுக்கு ஸ்னூக்கரில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இங்கே வந்து விளையாடுங்க. இதோட டீட்டெயில்ஸ் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். டீச் அவர் ஃபுட் மேகசின் இன்றைக்கி வீல் சிப்ஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி செய்யறதுக்கு தேவையான பொருள் இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன். அதே டம்ளரால் 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்கிறது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த ஜவ்வரிசி அப்படியே போடுறேன். ஒரு கலர் கலரி மூடிடுறேன். இதை நான் வந்து நைட்டு 10 மணிக்கு செஞ்சுருக்கேன். காலையில் 6 மணிக்கு எழுந்துச்சு திருப்பி பாருங்கள், நல்லா ஊறிட்டு ஒரு 8 ஹவர் ஊறி இருக்குது. இதை இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட ஊற்ற வேண்டாம். இதை அரைச்சிக்கலாம். பாருங்கள், கொஞ்சோண்டு கல் உப்பு போடுறேன். நிறைய போட்டுறாதீங்க, கொஞ்சமாக போடுங்க. பாருங்கள், நல்லா அரைஞ்சிட்டு இந்த மாதிரி நல்லா அரையணும். இந்த திக்னஸ்க்கு இருக்கணும். இந்த திக்னஸ்க்கு இருந்தால் தான் நல்லா வரும். இப்போ நான் எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன். பாருங்கள், நான் பால் கவர் தான் எடுத்துருக்கேன். இந்த பால் கவரில் ஊற்றிக்கிறேன். நீங்களே எந்த பிளாஸ்டிக் கவராக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க. நான் பால் கவர் எடுத்துருக்கேன். இந்த பாருங்கள், இப்போ ஊற்றிட்டேன். இங்கே கொஞ்சமாக வெட்டிக்கலாம். இப்போ புரியிடும் பாருங்கள். நம்ம என்ன டிசைன் போட்டுக்கலாம். நான் ஏபிசிடி கூட போட்டுப்பேன். சின்ன பசங்களாக இருக்கிறதுனால ஏபிசிடி கூட போடலாம். இந்த மாதிரி டிசைனாக போட்டு கொடுங்க. பாருங்கள், உள்ள நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா காஞ்ச பின்னா வெயிலில் காய வேண்டாம். நம்ம வீட்டில் ஃபேன் உள்ளே காஞ்சா போடுவோம். அதுக்கப்புறமா வெயிலில் போய் எடுத்துகிட்டு போய் காய வச்சுக்கலாம். பாருங்கள், காஞ்சிடுது. அதுவே தானாக அப்படி முடிஞ்சு வந்துடுது. பாருங்கள், நல்லா அது பாருங்கள் முடிஞ்சு வந்துடுது. இதுக்கு மேலே ஒரு நாள் வெயிலில் வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், தானாகவே முடிஞ்சு வருது. இதை நம்ம வெயிலில் வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் எண்ணெயில் எப்படி பொரிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெயில் பொரிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு பசங்களுக்கும் செய்யறது கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் செய்யறது நல்லாயிருக்கும்.
ஹெல்தி ரெசிபி.